Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி சாதத்தோட சேர்த்து சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரான முட்டை குருமா பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக சேர்க்குறீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துட்டு தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே இதில் 1/2 கப் அளவு துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் விழுதை அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார் கழுவிட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு கொதி வந்தால் போதும், அதாவது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். இந்த மாதிரி இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வேக வச்ச முட்டை ஒரு 3 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மேலே ஹாஃபாகவும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 முட்டையை அப்படியே சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 முட்டையும் ஒரே இடத்துல சேர்க்காம 2 இடத்துல சேர்த்துக்கோங்க. அப்போது தான் 2 பீசஸாக அப்படியே கிடைக்கும். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அது ஷேப் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும், முட்டை கரெக்டாக வெந்து வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு முட்டை அப்படியே ஷேப் மாறாமல் அப்படியே ஒரே பீஸாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குருமா பூரி, சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசையோடலாம் சூப்பராக இருக்கும். பரோட்டா கூடவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும்.